வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சிக்கன் போண்டா. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறது முன்னாடி இன்னும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போது இந்த சிக்கன் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் குக்கரில் ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வச்சுக்கலாம். அதுக்கு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்போடு வாங்கினீங்களா கூட வேக வச்சு எலும்பு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வைங்க, நிறைய தண்ணி வைக்கக்கூடாது. இந்த சிக்கனும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சா மட்டும் போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நல்லா குக் ஆகிடும். நான் கரெக்டாக 3 விசில் வச்சேன். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போது 3 விசில் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் உருளைக்கிழங்கு ரெண்டுமே ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுது. இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். இப்போது நான் சிக்கனையும் உருளைக்கிழங்கும் தனித்தனியாக எடுத்துட்டேன். நல்லா ஆறி இருக்குது. இப்போ இந்த சிக்கனை இது மாதிரி கையை வச்சு பிரித்து விட்டுடலாம். இது மாதிரி தனித்தனியாக உடச்சி விட்டுடலாம். நீங்கள் எலும்போட சிக்கன் யூஸ் பண்ணாலும் எலும்புலாம் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு சிக்கன் மட்டும் இது மாதிரி தனித்தனியாக உதுத்து விட்டுருங்க. அந்த எலும்புலாம் வச்சு நீங்கள் குழம்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு குருமா மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எல்லா சிக்கனையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போது உருளைக்கிழங்கையும் நம்ம மசிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா வெடித்து வந்த உடனே இதோட ஒரு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதோடவே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஆனியன் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம வேக வச்சுருக்க சிக்கன் அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன். இது ஆக்சுவலி முன்னாடியே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதோட நம்ம வேக வச்சுருக்க அந்த சிக்கன் தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக இழுத்துக்கணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்க்கலை. ஏன்னா ஆல்ரெடி நான் சிக்கன் வேக வச்சதில் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன். அதனால் உப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா இப்போ திக்காயிடுச்சு. ஃபைனலாக இதோட கொத்தமல்லி இலை தூவி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். அதில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன்.
உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது காரத்துக்காக லைட்டாக வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த மாவுலாம் இல்லைன்னா கூட பஜ்ஜி மாவு இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக அதை சேர்த்து நீங்கள் பஜ்ஜி போண்டாக்கெலாம் மாவு எப்படி கரைப்பீங்களோ அது மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், நான் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிட்டேன். அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வந்து போண்டா தேவையோ அந்த சைஸ் வந்து நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க இந்த கடலை மாவில் நம்ம டிப் பண்ணி இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதை இப்போது நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம ஒரு போண்டாவாக சேர்த்துடலாம். இது நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணுங்க. உள்ளே ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும். மேலே இருக்க மாவு மட்டும் வேகணும். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். எல்லா சைடும் ஈவனாக நல்லா குக் ஆகி வந்த உடனே இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சிக்கனை வச்சு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.